Valvo centers of origin of cultivated plant in plant breeding. Nikolai Ivanovich Valvo. Nikolai Ivanovich Valvo 1887 to 1943. இவர் ஒரு ரஷ்யன் botanist and genetist. இவர் தான் என்ன சொன்னாரு? The center of origin of cultivated plants 1926 and 1951ல இவர் சொல்லியிருக்காரு. ஸோ இவரோட ஹைப்போதசிஸ் பார்த்தீங்கன்னா the region showing maximum genetic diversity of a crop is its center of origin. ஸோ எந்த இடத்துல அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் அதோட ஆரிஜின். டைவர்சிட்டி எங்கே அதிகமாக காட்டுது? இந்த டைவர்சிட்டின்னா ஜெனட்டிக் டைவர்சிட்டி எங்கே அதிகமாக காட்டுதோ அதுதான் சென்டர் ஆஃப் ஆரிஜின் அப்படின்னு சொன்னார். ஓகே, சென்டர்ஸ் ஆஃப் ஆரிஜின் பிரைமரி பார்த்தீங்கன்னா வால்வோ 8 சென்டர்ஸை சொன்னாங்க. லேட்டராக 12 மாறுச்சு. சைனீஸ் சென்டர் கிராப்பில் பார்த்தீங்கன்னா ரைஸ், சோயாபீன், மில்லட், ஃபாக்ஸ்டைல் மில்லட், ப்ரூம்கார்ன் மில்லட், டீ, பீச், ஆப்ரிகாட். இந்தியோ பர்மா சென்டர் rice, indica, sugarcane, saccharum officinarum, brinjal, mango, sesame, black pepper, turmeric, ginger. Central Asiatic Center, Afghanistan, Northeast, Iran. Crops பார்த்தீங்கன்னா wheat, barley, pea, carrot, onion, spinach, almond, apricot. Near East Fertile Crescent Center. Crops emmer wheat, barley, rye, oats, flax, chickpea, lentil, fig and grape. இது எல்லாமே near eastern fertile crescent center இருக்கு. Mediterranean center olive, cabbage, beet, lettuce, clover, celery. Absisian Ethiopian center coffee, sugarcane, finger millet, castor, linseed, tuft, sesame. South Mexican na Central American Center. Maize, bean, chili, sweet potato, cotton, cocoa. South American Andes Center. Potato, cassava, tomato, groundnut, pineapple, tobacco, papaya, quinoa. Significance of Valvo centers பார்த்தீங்கன்னா genetic resources, conservation, wild relatives இங்கே exist ஆகுது. Crop improvement பார்த்தீங்கன்னா resistant genes, pest disease, domestication studies பார்த்தீங்கன்னா how agriculture எப்படி வளர்ந்தது, food security, protecting the diversity அதாவது future breeding successக்கு helpful ஆகுது. Organic agriculture, the farming system that relies on natural inputs அதாவது manures, biofertilizers, composite, crop rotation, biological pest control instead of synthetic fertilizers, pesticides and GMOs. அதாவது ஃபார்மிங் சிஸ்டம் நேச்சுரல் இன்புட்ஸ் தானே. நம்ம அந்த ஆதி காலத்தில் பண்ணிட்டு இருந்தாங்களா, உரம் போட்டு அப்புறமா பயோ ஃபர்டிலைசர்ஸை போட்டு காம்போசிட்டை போட்டு கிராப் ரொட்டேஷனை பண்ணி பயாலஜிக்கல் பெஸ்ட் கண்ட்ரோல் மூலமாக பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா. அது இன்ஸ்டெட் ஆஃப் சிந்தட்டிக் ஃபர்டிலைசர்ஸ் அதாவது பெஸ்டிசைட்ஸ், ஜிஎம்ஓஸ்க்கு பதிலாக இந்த மாதிரி பண்ணலாம் ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர். அண்ட் இது ஈக்கலாஜிக்கல் பேலன்ஸை ப்ரொமோட் பண்ணுது, பயோடைவர்சிட்டி அண்ட் சாயில் ஹெல்த்தையும் ப்ரொமோட் பண்ணுது. ஈக்கலாஜிக்கல் பேலன்ஸ், biodiversity and soil health promote பண்ணுது. Principle of Organic Farming IFOAM International Federation of Organic Agriculture Movement. So IFOAM International Federation of Federation of Organic Agriculture Movement. இதுவும் கேட்கலாம். IFOAM International Federation of Organic Agriculture Movement. So health, இப்போ இங்கே ஹெல்த் என்ன இருக்கணும்? சாயில் நல்லா இருக்கணும், பிளான்ட்டு அந்த சாயிலிருந்து வர பிளான்ட்டு நல்லா இருக்கணும், அந்த நியூட்ரியன்ஸை அந்த பிளான்ட்டை சாப்பிட்ற அனிமல் அண்ட் ஹியூமன் ஹெல்த்தும் நல்லா இருக்கும். அப்போது சாயிலு, பிளான்ட்டு, அனிமலு, ஹியூமன் ஹெல்த் எல்லாமே நல்லா இருந்ததுன்னா அது ஹெல்த்தி சாயில். ஹெல்த்தாக இருக்க போது அந்த ஃபுட்டு ஹெல்த்தியாக இருக்க போது. ecology, work with natural cycles,
நாட் அகெயின்ஸ்ட் தெம். ஸோ இக்காலஜினா நேச்சுரலோட ஒத்து போயிடணும், அதுக்கு எதிர்த்து போகக்கூடாது. ஓகே. ஃபேர்னஸ்ன்னா ஃபார்மர்ஸ், ஒர்க்கர்ஸ் அண்ட் கன்சியூமர்ஸ்குள்ள ஈக்விட்டி இருக்கணும். ஸோ ஃபார்மர்ஸ் தான் அதை விளைவிக்கிறாங்க, அதை எடுத்துகிட்டு போய் இன்னொருக்கிட்ட விற்கிறாங்க, அந்த விற்கிறவங்க கன்சியூமர்ஸ்க்கு கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாமே மூணுமே ஈக்குவலாக பேலன்ஸாக இருக்கணும். கேர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிகாஷனரி அப்ரோச் டு டெக்னாலஜி அண்ட் என்விரான்மெண்ட். ஸோ ப்ரிகாஷனரியாக அப்ரோச் பண்ணி டெக்னாலஜி அண்ட் என்விரான்மெண்ட்டுக்கு கேரை எடுத்து நம்ம பண்ணணும். ப்ராக்டிசஸ் இன் ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர், யூஸ் ஆஃப் ஃபார்மியார்ட் மென்யூர். ஃபார்மியார்ட்னா அதாவது மாட்டு சாணம், அந்த மென்யூரை யூஸ் பண்ணலாம். க்ரீன் மென்யூர்னால் இந்த இலை, செஸ்பானியா, இந்த முருங்கைக்கீரை இலை எல்லாம் கூட மென்யூராக யூஸ் பண்ணலாம். காம்போசிட், உரமாக மாற்றலாம். காம்போசிட் பண்ணி பயோ ஃபர்டிலைசர்ஸ், அதாவது பயோ ஃபர்டிலைசர்ஸ் பார்த்திங்கன்னா ரைசோபியம், அசிட்டோபாக்டர், அசோஸ்பைரல்லம், பிஎஸ்பி, இது எல்லாமே நம்ம வந்து பயோ ஃபர்டிலைசர்ஸாக யூஸ் பண்ணுறோம் இல்லையா. அண்ட் கிராப் ரொட்டேஷன் அண்ட் இன்டர் கிராப்பிங், அதாவது கிராப் ரொட்டேட் பண்ணி இன்டர் கிராப்பிங் டு ரெடியூஸ் பெஸ்ட் சைக்கிள்ஸ், பெஸ்ட்டோட சைக்கிள்ஸை ரெடியூஸ் பண்ண முடியும். பயோ பெஸ்டிசைட்ஸ், நீம் ஆயில், பிடி, பெசிலஸ் திரிஞ்செனிசிஸ், ட்ரைகோடர்மா, இது எல்லாமே பயோ பெஸ்டிசைட்ஸாக யூஸ் பண்ணலாமா. மெக்கானிக்கல் வீடிங் அண்ட் மல்ச்சிங் இன்ஸ்டெட் ஆஃப் ஹெர்பிசைட்ஸ், அதாவது மெக்கானிக்கல் வீடிங்கும் மல்ச்சிங்கு ஹெர்பிசைட்ஸ்க்கு பதிலாக மெக்கானிக்கலாக நம்ம யூஸ் பண்ணி அதை எடுக்கலாம். மல்ச்சிங்னா அக்ரிகல்ச்சர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும், அதாவது ஹெர்பிசைட்ஸ்க்கு பதிலாக நம்ம மெக்கானிக்கல் வீடிங்கை வச்சு பண்ண முடியும். ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் இந்தியாவில் NPOP, N ஃபார் நேஷ்னல், P ஃபார் ப்ரோக்ராம், O ஃபார் ஆர்கானிக் ப்ரொடக்ஷன், நேஷ்னல் ப்ரோக்ராம் ஆர்கானிக் ப்ரொடக்ஷன், நேஷ்னல் ப்ரோக்ராம் ஃபார் ஆர்கானிக் ப்ரொடக்ஷன். NPOPனா நேஷ்னல் ப்ரொடக்ஷன் ஃபார் ஆர்கானிக் ப்ரொடக்ஷன், சாரி, நேஷ்னல் ப்ரோக்ராம் ஃபார் ஆர்கானிக் ப்ரொடக்ஷன், சாரி, நேஷ்னல் ப்ரோக்ராம் ஃபார் ஆர்கானிக் ப்ரொடக்ஷன். அட்வான்டேஜஸ், அதாவது சாயில் ஃபர்டிலிட்டியும் ஸ்ட்ரக்சரும் இம்ப்ரூவ் ஆகும். கெமிக்கல் ரெசிடியூஸ் இன் ஃபுட் வந்து கம்மியாகும். அப்புறமா பயோடைவர்சிட்டியை ப்ரொமோட் பண்ணி பாதுகாக்க முடியும். ஸோ சஸ்டைனபிளான ஒன்றும் ஈகோ ஃப்ரெண்ட்லியான ஒன்றும். லிமிட்டேஷன்ஸ் பார்த்திங்கன்னா லோ ஈல்டு கம்பேர்ட் டு த கன்வென்ஷனல் ஃபார்மிங் மெத்தட். இனிஷியல் இயர்ஸில் தான் கம்மியாக இருக்கிற முடியும், அதுக்கப்புறம் போக போக நல்ல உற்பத்தி கொடுக்கும். அண்ட் ரெக்யர்ஸ் மோர் லேபர் அண்ட் நாலேஜ். இதை பற்றி நிறைய நாலேஜ் இருந்தால் தான் நம்ம இதை செய்ய முடியும். மார்க்கெட் ப்ரைஸ் வந்து ஹையராக இருக்கும், அஃபோர்டபுள் இஷ்யூஸ் இருக்கும். இதனால் ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர் இன் இந்தியா பார்த்திங்கன்னா 4th லார்ஜஸ்ட் ஏரியா அண்டர் ஆர்கானிக் ஃபார்மிங்கில் நம்ம இந்தியாவில் 4வது இடம் இருக்கும். ஆர்கானிக் ஃபார்மிங்கில் இந்தியா எத்தனாவது இடம் கேட்டால் 4வது இடம். ஸோ மேஜர் கிராப்ஸ் பார்த்திங்கன்னா டீ, காஃபி, ஸ்பைசஸ், காட்டன், பாஸ்மதி ரைஸ், பல்சஸ், ஃப்ரூட், வெஜிடபிள்ஸ், இது எல்லாமே மேஜர் கிராப்ஸ் இங்கே. ஸோ டீ, காஃபி, ஸ்பைசஸ், காட்டன், பாஸ்மதி ரைஸ், பல்சஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், இதெல்லாம் ஆர்கானிக் ஃபார்மிங்கில் பண்ணுறது. அண்ட் இந்தியாவோட இடம் என்னதுன்னு ஆர்கானிக் ஃபார்மிங்கில் 4th பிளேஸ். சிக்கிம் டிக்ளேர்ட் ஆஸ் த ஃபர்ஸ்ட் ஃபுல்லி ஆர்கானிக் ஸ்டேட். 2016 சிக்கிம் தான் ஃபுல்லி ஆர்கானிக் ஸ்டேட்டாக அக்ரிகல்ச்சர் மூலமாக பண்ணுற ஒரு ஸ்டேட்டாக மாறினது யார்? 2016 சிக்கிம். அண்ட் ஏஜென்சிஸ் APEDA, NPOP, IFOAM, இது எல்லாமே சர்டிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்போர்ட்டும் பண்ண முடியும் இந்த ஆர்கானிக் மெத்தடை. இந்தியா எத்தனாவது இடம் கேட்டால் 4வது இடம். சிக்கிம் தான் ஃபுல்லி ஆர்கானிக் அக்ரிகல்ச்சரை செஞ்சிட்ருக்கிற இது 2016. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல். என்னோட பழைய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருந்தீங்கன்னா போய் பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.